Hi students, welcome to my channel. Hi students, இப்போ exercise 1.1ல 10th sum பார்ப்போம். அதில் 10th sum என்ன கொடுத்துருக்காங்க, arrange the following rational numbers in ascending and descending order. சரிங்களா, ascending and கம்பேர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு நம்ம சின்ன நம்பர் பெரிய நம்பர் எதுன்னு கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதிட்டு போய் அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கலாம். அப்புறம் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு டிசெண்டிங் ஆர்டர்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, -5/12, -11/8, -15/24, -7/-9, +12/36. சரிங்களா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுத போகிறோம். இதில் எல்லா நம்பர்ஸுமே கீழே இருக்க எல்லா நம்பர்ஸுமே பாருங்களேன், எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. டினாமினேட்டரில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சேர்த்து நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே மைனஸ் வந்து நியூமரேட்டரில் மைனஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே மைனஸ் நம்பர்ஸு, இது ப்ளஸ் நம்பர். இங்கே பாருங்கள், மேலேயும் மைனஸ் கொடுத்துருக்காங்க, கீழேயும் மைனஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது மைனஸ் மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும். சரிங்களா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நம்பர் ஆகிடும். அதனால் இந்த நம்பரை நான் 7/9 நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 7/9 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா, ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்பர் 12. இங்கே மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பர்ஸாகவே இருக்குது. ஸோ ஈவன் நம்பர்லாம் எந்த டேபிளில் கேன்சல் ஆகும், 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 2 டேபிள் போட்டு கேன்சல் பண்ணிக்க போகிறேன். 6 2s are 12, 4 2s are 8, இங்கே 24 இருக்கா. ஸோ 1 2 is 2, அடுத்த நம்பருக்கு 4 2 2s are 4 இல்லைங்களா. சரிங்களா, 1 2 is 2 2 2s are 4. 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 9 நம்பர் வந்து 2 டேபிளில் வராது. ஸோ 9 அப்படியே நான் கீழே இறக்கி போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 36. 36 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1 2 is 2. சரிங்களா, அதாவது 3ல் 2 போயிடுச்சு. 1 2 is 2, 2 போட்டாச்சு. ஸோ 3ல் 2 போச்சுன்னா ரிமைனிங் என்னது, 1. அந்த 1 இங்கே போடுங்க, 16 ஆகிடும். இதை 16 ஆக்கிக்கோங்க. ஸோ எத்தனை டைம்ஸ் 16 வரும், 8 டைம்ஸ் வரும். சரிங்களா, 8 2s are 16. அப்போ நமக்கு இங்கே என்ன கீழே என்ன போடணும், 18. ஓகேவா, 18 2s are 36. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்பரும் நான் 2லே எடுத்து போட்டுக்கிறேன். 3 2s are 6, 4 2 2s are 4, 12க்கு 6 2s are 12. 9 டேபிள் வராது. ஸோ 9ன்ற நம்பர் 2 டேபிளில் வராது. அதனால் 9 அப்படியே போட்டுக்கிறேன். 18க்கு 9 2s are 18. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 3 டேபிள் போட்டோம் அப்படின்னா 2 6ம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 2 மட்டும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது மறுபடியும் நான் 2லேயே போட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். 3 அப்படியே போட்டுக்கலாம். 1 2 is 2, 3 2s are 6, 9ம் வராது. இங்கே 9 வராது. எல்லாத்தையுமே நான் கீழே இறக்கிக்கிறேன். அடுத்தது 3 டேபிளில் போகிறேன். 1 3 is 3, 1. இந்த 1 வராதனால அதை நான் அப்படியே கீழே இறக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு 1 3 is 3, 3 3s are 9, 3 3s are 9. இன்னும் 2 3 இருக்குது. அதை மறுபடியும் நான் 3 டேபிள் போட்டு கேன்சல் பண்ணணும். 1 1 1, 1 3 is 3, 1 3 is 3. இப்போ கீழே எல்லாமே நான் 1 கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, இப்போ இந்த சைடில் இருக்குல்ல, இது எல்லா நம்பர்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா, 2 × 2 × 2 × 3 × 3. 2 2s are 4, 4 2s are 8, இங்கே 3 3s are 9, 9 8s are 72. ஓகே, நமக்கு இப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு, 72 கிடச்சிருக்கு. சரிங்களா, எல்சிஎம் 72. இப்போது ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கிறேன், -5/12. ஓகேவா, -5/12. நம்ம டினாமினேட்டரில் என்ன கொண்டு வரணும், 72 கொண்டு வரணும். எல்லா டினாமினேட்டருமே நம்ம சேம் நம்பர் கொண்டு வந்துடுவோம், 72 கொண்டு வந்துடுவோம். அப்போ நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ 12 எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 72 வரும், 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 72 வரும். 12 6 are 72. ஸோ மேலேயும் நான் 6 டேபிளில் மல்டிபிள் பண்ணிக்குவேன். 6 5s are 30. ஸோ -30. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்பர் என்னது, -11/8. ஸோ 72 கொண்டு வரதுக்கு 8 எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 72, இங்கே இருக்கு இல்லையா, 9 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் வந்துடும். 8 9s are 72. ஸோ மேலேயும் 9 டேபிளில் மல்டிபிள் பண்ண போகிறேன்.
11 into 9, 99 minus போட்டாச்சு minus 99/72. Next number minus 15/24. சரிங்களா? minus 15/24. இங்கேயும் denominator 72 கொண்டு வரணும். 24 எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 74 வரும்? பாருங்க 24 1 டைம் மல்டிபிள் பண்ணால் 24 தான் வரும். 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 48 வரும். ஸோ தேர்ட் டைம் போட்டு பாருங்கள். 24 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். 72 வந்துருச்சா? ஸோ அப்போ 3 டைம்ஸ் 24 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 72 வருது. அப்போ கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது மேலேயும் 3 தான். 15 into 3 minus 45. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் -7/-9. நான் சொன்னேன் சம் ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன் மைனஸும் மைனஸ் வந்தால் அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடும், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே 72 வருமா? ஸோ அப்போ இது ப்ளஸ் தான், ப்ளஸ் நம்பரில் தான் வரும். சரிங்களா? டினாமினேட்டர் 72 கொண்டு வரணும். 9 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 72 வரும்? 8. அப்போ மேலேயும் 8 தான். 9 8s are 72, 7 8s are 56. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பர் 12/36. 72 கொண்டு வரணும். 12/36க்கு 36 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 72 வரும்? 36 1 டைம் மல்டிபிள் பண்ணால் 36 தான். ஸோ 2 டைம் மல்டிபிள் பண்ணால் 72 வருது. சரிங்களா? அப்போ 2 டைம்ஸ், அப்போ மேலேயும் 2 தான். 24 into 2 12 into 2 24. ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். சரிங்களா? அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன நம்பர்லேருந்து தானே பெரிய நம்பருக்கு போவோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சின்ன நம்பரை எழுத போகிறோம். இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். ஸோ இது பெரிய நம்பர். இங்கே இருக்கிறது 3ம் நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ் தானே நமக்கு சின்ன நம்பர். ஓகே, அப்போ இந்த 3ல் கம்பேர் பண்ணணும். இந்த 3ல் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது 30 உடனே 30 சொல்லிடக்கூடாது. 30 சின்ன நம்பர் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த நம்பர் லைனில் லெஃப்ட் சைடு போக 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 தான் நமக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 30 -30க்கு அப்புறம் தான் -45 வரும். அதுக்கப்புறம் தான் -99 வரும். இப்போது இங்கே பாருங்கள், பிக் டு ஸ்மால். நமக்கு லெஃப்ட் சைடு போக போக தான் சின்ன நம்பர் இருக்கும். அப்போ லெஃப்ட் சைடு என்ன நம்பர் இருக்கும் நமக்கு? -99. இதுதான் வந்து நமக்கு ரொம்ப சின்ன நம்பர். இந்த 3 நம்பரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த -99 தான் ரொம்ப சின்ன நம்பர். சரிங்களா? இந்த மைனஸ் சைனை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் எல்லாமே பெரிய நம்பர், பெரிய நம்பர்ஸ் தான் சின்ன நம்பர். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் நம்பர் என்னது? -99/72 எழுதியாச்சா? செகண்ட் சின்ன நம்பர் என்னது? இங்கே பார்த்தீங்களா நம்பர் லைனில் 45. 45க்கு அப்புறம் தான் நமக்கு 30 கிடைக்கும். ஸோ அப்போ செகண்ட் சின்ன நம்பர் வந்து 45 -45/72. தேர்ட் நம்பர் -30/72. 3 நெகட்டிவ் நம்பர்ஸுமே எழுதிட்டோம். அடுத்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் 2 இருக்குது. இதில் எப்போயுமே சின்ன நம்பர் தான் சின்ன நம்பர், பெரிய நம்பர் தான் பெரிய நம்பர் எப்பயும் போல். ஸோ அப்போ அடுத்த நம்பர் எது வரும்? 24/72 வரும். நெக்ஸ்ட்டு 56/72 வரும். ஓகேவா? இப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதிட்டோம். எப்போயுமே அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? சின்ன நம்பர் டு பெரிய நம்பர் எழுதும்போது -99/72, -45/72, -30/72, 24/72, 56/72. இப்போ எப்படி எழுதுவோம்? இதுதானே சின்ன நம்பர். அப்போ நம்ம சைன் எப்படி போடுவோம்? எப்படி போடுவோமா? இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டரில் அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம். சரிங்களா? 56/72, 24/72, -30/72, -45/72, -99/72. ஓகேங்களா? எப்படி வரும்? சைன் எப்படி வரும்? இப்படி வரும். ஏன்னா இது தானே பெரிய நம்பர், அதனால் இப்படி சைன் வரும். ஓகேங்களா?